கியூபிக் கண்டிப்பா ஒரு மாஸ்டர் பீஸ் தான் வந்து இருக்கும் இந்த புல் ரன்ல. அதோட பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது நான் ரொம்பவே பிலீவ் பண்றேங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். கியூபிக் காயின்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது? சோ கியூபிக் காயினோட பிரைஸ பாத்தீங்கன்னா அதோட ஓல்ட் டைம் ஹைல இருந்து 80% டம்ப்ல இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்துல கூட கியூபிக் 100x பிளே அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. வீக்ஸ்க்கு அப்புறமா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்ப ஆக்சுவலா ஒரு 3 வீக்ஸா வந்து ரொம்பவே நெட்ஃபிளிக்ஸ் பக்கம் நான் ஒதுங்கிட்டேங்க. யூடியூப் பக்கமே வரல. சோ பாக்கலாம் இதுக்கப்புறமாச்சு கண்டினியூஸா வீடியோ போட முடியுமான்னு தெரியல. பட் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் டெய்லி வீடியோ போடுறதுக்கு. சோ கடைசியா நம்ம சேனல்ல வந்து பிட்காயினோட விட்டுட்டு போனா அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், பிட்காயினோட பிரைஸ் ஆக்ஷனோட விட்டுட்டு போனா பிட்காயின் வந்து அடுத்தது என்ன நடக்கும், எப்ப வந்து பம்ப் ஆகும், எந்த ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும் அப்படின்ட்டு சோ அதுக்கேத்த மாதிரியே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. பட் இதெல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாவே கியூபிக்க பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா கியூபிக்கோட பிரைஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன்ல தான் கியூபிக்கோட பிரைஸ் வந்து போய் வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதனால நான் எந்த ஒரு பேனிக்லயும் இல்ல. ஐ டோன்ட் நோ உங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பத்தி. நீங்க பேனிக்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நீங்க பேனிக்ல இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்ன மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு 20x 50x 100x அப்படின்ற டார்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா 50% 70% கரெக்ஷனையும் வந்து நீங்க ஏத்துக்கொள்ளத்தாங்க வேணும். எதுவுமே இல்லாம எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லாம எடுத்தோன்னா கிரிப்டோ அப்படியே மேல போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் போகவே போகாது. ஏன்னா இது ஒரு ஹைலி வொலடைலான மார்க்கெட்டுங்க கிரிப்டோ. இந்த மாதிரியான 70% 80% டம்ப் எல்லாமே வந்து ஈஸியாவே ரிகவரி ஆகும், பம்ப் ஆக ஆரம்பிச்சதுண்டா உங்களுக்கு 50% 100% அப்படின்ற டார்கெட் வேணும்னா வேற வழியே இல்ல. இந்த மாதிரியான ஹெவியான டம்ப் எல்லாம் ஏத்துக்கொள்ளணும். ஒருவேளை பை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, பேனிக் சேல் மட்டும் பண்ணிடவே கூடாது. அதுவும் இந்த மாதிரி கியூபிக் மாதிரியான ஒரு சொலிடான காயின்ஸ்ல எல்லாம் எந்த சந்தர்ப்பத்திலையும் பேனிக் சேல் மட்டும் பண்ணிடவே கூடாதுங்க. கியூபிக் காயினை பொறுத்தளவுல நம்ம சேனல்ல நான் ஃபர்ஸ்டா வீடியோ அப்லோட் பண்ணும்போது இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. ஏன்னா நான் ஃபர்ஸ்டா வீடியோ அப்லோட் பண்ணும்போது கியூபிக் காயின் வந்து அதோட வெப்சைட் வந்து அறத பழசா இருந்தது. அதுக்குள்ள போனாலே ஐயோ இது ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்ட் தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர அளவுக்கு தான் அதோட வெப்சைட் இருந்தது. ரெண்டாவது கியூபிக் காயினோட அவங்க வெப் வாலெட் வந்து இன்டர்ஃபேஸ் சரியில்லை. அதோட லோகோ எல்லாம் இப்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்ப இருந்த லோகோ எல்லாம் இப்ப இல்ல. அதே சந்தர்ப்பத்துல கியூபிக் வந்து எந்த ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் டீசென்டான சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் அப்ப லிஸ்ட் பண்ணல. சேஃப்ரைட் அண்ட் ரேடோகா எக்ஸ்சேஞ்சில தான் மட்டும்தான் வந்து கியூபிக் காயின் அப்ப லிஸ்ட் ஆயிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம கியூபிக் காயினை பத்தி மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு தெரியாம இருந்தது. இப்ப நிறைய ரீட்டைலர்ஸ்க்கு வந்து கியூபிக் காயினை பத்தி தெரிய வந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம கியூபிக்கோட ஃபண்டமெண்டல் பத்தி அந்த டீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அப்ப இருக்கலங்க. ஒரு கிளியரான பைட் பேப்பர் இல்ல. அவங்களுக்கு ஒபிஷியல் யூடியூப் சேனல்ல டிஸ்கோட் சேனல்ல கூட வந்து ஃபியூ ஆப்ஷன் தான் கொடுத்திருந்தவங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை அப்படி கியூபிக் ஒபிஷியல் யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் வந்து சூப்பர்வா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க வீடியோ அனிமேஷன்ஸோட. சோ இந்த மாதிரி ஏர்லியா இருந்த எதுவுமே இப்ப இல்லங்க, எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. சோ நான் ஏர்லியா இதெல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தனோ அதே ஸ்டேட்டஸ்ல தான் ஸ்டில் இருந்துகிட்டு இருக்கிறேன். கியூபிக் 100x பொட்டன்ஷியலான ஒரு ப்ராஜெக்ட், அதுல எந்த சந்தேகமே இல்ல. அப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி கியூபிக் ஒரு ஹியூஜ் பம்ப் கொடுத்தது, அதுல நல்லாவே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேங்க. சோ அகைன் அது வந்து கரெக்ஷன் எடுத்திருக்குது. சோ இந்த கரெக்ஷன்ல முடியுமான அளவுக்கு நான் பை பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்த ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு. அது எனக்கு தெரியாது நான் வந்து 20% சேல் பண்ணுவேனா இல்ல 50% சேல் பண்ணுவேனா இல்ல 100% சேல் பண்ணுவேனான்றது எனக்கு தெரியாதுங்க. அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. பட் தேவையான அளவுக்கு இந்த கரெக்ஷன்ல நான் பை பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் ஆகல அப்படின்னு கியூபிக் ஸ்கேம், கியூபிக் ரக்குல் ஆயிருச்சு ப்ரோ, கியூபிக்க பத்தி பேசுங்க, கியூபிக் பேனிக் சேல் பண்ண போறேன் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. சோ அப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தனோ அதே ஸ்டேட்டஸ்ல தான் ஸ்டில் கியூபிக்ல தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. அதுல எந்த சந்தேகமே இல்ல. நம்ம சேனல்ல கண்டினியூஸா வாட்ச் பண்றாங்க மேபி நினைச்சிருக்கலாம் கியூபிக்க வந்து ஸ்கேம் லிஸ்ட்ல தள்ளிட்டான் அப்படின்ட்டு. நோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்படி நடந்திருக்குது. டெனட், டெக்டாம் இதெல்லாத்தையும் வந்து ஸ்கேம் லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். அதுக்கான ஒரு வீடியோ அப்லோடே பண்ணி நான் முதல்ல டெக்டாம் ப்ராஜெக்ட் என்ன, அதுக்கப்புறமா டெனட் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமே இது ஒரு ஸ்கேம் காயின் அப்படின்னு நான் சொல்லிட்டு வெளியாயினா கியூபிக் அந்த கேட்டகரியில சேர்க்கையும் இல்லை, இனிமே சேர்க்க போறதும் இல்லை. ஏன்னா
கியூபிக் ப்ராஜெக்ட பத்தோட அத ஃபவுண்டரை வந்து நீங்க விளங்கி கொள்ளணும், அவர் என்ன பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி அப்படின்றத பத்தி. கம் ஃப்ரம் பியாண்ட் வந்து கிரிப்டோ ஓஜி ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து பிட்காயினை மைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சத்தோசியோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருந்தாக்கள் தான் இந்த கம் ஃப்ரம் பியாண்ட் இதுக்கு முன்னாடி 2 ப்ராஜெக்ட்ஸ்ல கூட ஒர்க் பண்ணிருக்காரு. அயோடா ஃபவுண்டேஷன்ல ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டரா இருந்திருக்காரு. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வரல. பட் எனிவே இருந்தாலும் அந்த 2 ப்ராஜெக்ட்டுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதனாலதான் நான் சொல்றேன் கியூபிக் கண்டிப்பா ஒரு மாஸ்டர் பீஸா தான் வந்து இருக்கும் இந்த புல் ரன்ல. அதோட பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது நான் ரொம்பவே பிலீவ் பண்றேங்க. சரி, இந்த மாதிரியான பழைய கதை எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு வரேன். சோ புது கதைக்கு வருவோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது கியூபிக்ல அப்படின்றது. சோ காஸ்பாவை ஏர்லி ஸ்டேஜ்ல பாத்திருந்தீங்கன்னா, அதோட பிரைஸ் ஆக்ஷனை பாத்திருந்தீங்கன்னா கியூபிக்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத உங்களால கிளியரா புரிஞ்சு கொள்ள முடியும். என்னன்னா எப்பவுமே சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வாரத்துக்கு முன்னாடி பை பண்ணாக்கள் ஒரு சேல் பண்ணுவாங்க. கண்டிப்பா சேல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதனால வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கும். காஸ்பாவுக்கும் இதுதான் நடந்தது ஏர்லி ஸ்டேஜ்ல. ஏன்னா காஸ்பா வந்து மெக்ஸில எல்லாம் லிஸ்ட் பண்ணோம்னா அதோட ஓல்ட் டைம் ஹைல இருந்து அரௌண்ட் 60% வரையும் டம்ப் ஆனது. அந்த சந்தர்ப்பத்துல கூட இதே நிலைமையெல்லாம் இப்ப இருந்துகிட்டு இருந்தவங்க. பட் அதை விட மோசமா தான் கண்டிப்பா கியூபிக் கரெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கியூபிக்க வந்து ஏர்லியா வந்து நிறைய பேர் மைன் பண்ணாக்கள் வந்து சேல் ஆஃப் பண்ற நிலைமையில இருந்தவங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த காயின் வந்து மைனஸ்ல கையில இருக்குது. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வீக்லி வர 1 ட்ரில்லியன் காயின் மைனர்ல கையில இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியா சேல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மத்த ப்ராஜெக்ட் மாதிரி இல்லங்க கியூபிக் வந்து இப்ப வந்து இது ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் காயின்ஸ் இல்லையா. சோ ஒரு காயின் அந்த 1 ட்ரில்லியன் வருதுண்டா அதுக்கு ஒரு ரியல் வேல்யூ இருக்குது. அதாவது எலக்ட்ரிசிட்டி கோஸ்ட் எல்லாத்தையுமே கொடுத்துதான் அந்த காயின்ஸை வெளியே எடுக்கிறாங்க. அதனால வந்து மைனஸ் எல்லாம் வந்து அப்படியே லாஸ்ல எல்லாம் வச்சு சேல் பண்ணுவாங்கன்றதுக்கு வாய்ப்பே இல்ல கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா பம்ப்ல வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. சோ அதுதான் இதுக்கு முன்னாடி நடந்தது. சோ இன்னும் 1 ட்ரில்லியன் வீக்லி வந்துகிட்டு இருந்தாலும் கண்டிப்பா லாஸ்ல எல்லாம் வச்சு கண்டிப்பா மைனஸ் சேல் பண்ண மாட்டாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்டா, கியூபிக் வந்து மைனஸ்ல கையில 1 ட்ரில்லியன் காயின் போறது வந்து ஒரு பேனிக் ஆக வேண்டிய விஷயமே இல்ல கியூபிக்ல. அதனாலதான் கியூபிக் இந்த அளவுக்கு டம்ப் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா லாஸ்ல வச்சு சேல் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்படி நினைக்கிறேன் கம் ஃப்ரம் பியாண்ட் வந்து அவரோட எக்ஸ் அக்கௌண்ட்ல சொல்லியிருந்தாரு Gate.ioல வந்து அவர் போட்டை வச்சு பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில வேல்ஸ் அப்படின்ற மாதிரி, அதோட பிரைஸை மெனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் தாங்க நடக்கும். கண்டிப்பா மைனஸ் எல்லாம் வந்து சேல் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா லாஸ்ல வச்சு. ஏன்னா அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற அந்த எலக்ட்ரிசிட்டி கோஸ்ட் எல்லாம் எங்க போய் எடுக்கிறது, அவங்க லாஸ்ல வச்சு சேல் பண்ணா. சோ கண்டிப்பா சேல் பண்ண மாட்டாங்க. வீக்லி வர 1 ட்ரில்லியன் கோயினால எந்த எஃபெக்ட்டுமே வரப்போறது இல்லை. அப்கோர்ஸ் பிரைஸ்ல சின்ன ஒரு எஃபெக்ட் இருக்குன்னா அது வந்து ஏத்துக்கொள்ளத்தான் வேணும். பட் அதுதான் மெயின் காரணம் இந்த டம்புக்குன்றதெல்லாம் வாய்ப்பே இல்ல. கியூபிக்கோட டம்புக்கான காரணம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கரெக்ஷன், பிரைஸ் கரெக்ஷன் தான் நடந்துகிட்டு இருந்தது. நம்ம சேனல்ல கியூபிக் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் கியூபிக்கோட டீமை பத்தி. சோ இந்த டீமுக்கு தெரியும் ப்ராஜெக்ட எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் நடந்துகிட்டு இருக்குது கியூபிக்ல. நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அது கியூபிக் அண்ட்ல அடுத்தடுத்த காயின்ஸ்ல பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன். ஒரு ப்ராஜெக்ட் வந்து மேல பிரைஸ் ஆக்ஷன் போகணும்டா கண்டிப்பா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இந்த சினாரியோ தான் கியூபிக்ல இப்ப நடந்துகிட்டு இருக்குது. மோஸ்ட் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்க கியூபிக்ல கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரலைஸ் லிஸ்டிங் கொண்டு வராங்கடா மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அர்த்தங்க. சோ கண்டிப்பா கியூபிக்ல எந்த ஒரு பேனிக் சேலுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையும் ஹோல்டு பண்ணுங்க, பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நினைக்கிறேன் மெக்ஸில வந்து கியூபிக் காயினை வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு 4 எக்ஸ்சேஞ்ச் 5 எக்ஸ்சேஞ்சில கூட லிஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கியூபிக்க வந்து. சோ இந்த மாதிரி கண்டினியூஸாவே கியூபிக் காயினோட சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ண சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எல்லாமே டொனேஷன் மணி மூலமா தான் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்க கொண்டு வந்தவங்க. இதுக்கப்புறமா தான் கியூபிக்கோட டீமோட ஓன் மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. சோ இன்னமும் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வரது நல்லதுதான். சோ இந்த மாதிரியான காரணத்தால தான் நான் மறுபடியும் சொல்றது, ஒரு ப்ராஜெக்டோட டீம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கிரிப்டோ பிளாக் செயின்ல எக்ஸ்பீரியன்ஸான இருந்த டீம் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராஜெக்ட் பின்னாடி அந்த டீமுக்கு தெரியும் ப்ராஜெக்ட் எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கியூபிக்ல வந்து மார்க்கெட்டிங்க கூட வந்து போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு காயின் வந்து 100x லெவலுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னா வேல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து ரீட்டைலர்ஸ் முக்கியம். ஏன்னா எல்லாத்தையுமே வேல்ஸ் பை பண்ணியிருந்தா அவங்களால சேல் பண்ண முடியாது ரீட்டைலர்ஸ் இல்லாட்டி. ஏன்னா கடைசி நேரத்துல அதை பை பண்ணி ஹோல்ட் பண்ண போறாங்க. அவங்க சேல் பண்ணும்போது நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் தான் வேல்ஸ் எல்லாம் சேல் பண்ற சந்தர்ப்பத்துல வந்து கண்டிப்பா கியூபிக் காயினை பை பண்ண சொல்ற மாதிரி தான் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும்.
எல்லாரும் சொல்லுவாங்க கியூபிக் இந்த $1 போயிடும் $5 போயிடும் அப்படின்ற நியூஸ் எல்லாம் வெறும் நம்மள வாங்க வைக்கிறதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்காது. சோ அதைத்தான் நான் சொல்றேன், அந்த வேல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ ரீட்டைலர்ஸும் அந்த அளவுக்கு முக்கியம். வந்து அதைத்தான் இப்ப மார்க்கெட்டிங்ல போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டீம். சோ இந்த மாதிரி கரெக்டான வேல தாங்க கியூபிக் இருந்துகிட்டு இருக்கு, எந்த ஒரு பேனிக்குமே இல்ல. அண்ட் கியூபிக் கோயினோட வெப் வாலெட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருந்தேன், எனக்கு இமெயில் பண்ணிருந்தாங்க வேலை செய்தலன்ட்டு. எனக்கு உண்மையாவே தெரியாதுங்க அது என்னதான் சொல்றதுன்னு. ஏன்னா எனக்கு ஓகே தான், எல்லாமே ஒர்க் ஆகுது. எனக்கு ஒர்க் ஆகுதுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட வாலெட்ஸ் வந்து இந்த பிரச்சனையும் எல்லாம் ஒர்க் ஆகணும். அப்படி ஒர்க் ஆகலன்னா எனக்கு உண்மையா தெரியாதுங்க என்ன சொல்றது அப்படின்ட்டு. அதே சந்தர்ப்பத்துல நீங்க iOS யூசர்ஸா இருந்தீங்கடா, உங்களுக்கு ஆப்பிள் டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா மொபைல் வாலெட்ஸ் கூட வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணலாம். கியூபிக் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி உங்களோட சீட் பேஸ் மூலமா லாகின் ஆயினீங்க அப்படின்னா உங்களால வந்து அப்ளிகேஷன் மூலமா அக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களோட அசெட்ஸ். கியூபிக்கோட மொபைல் ஆப்பை எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. சோ நிறைய பேர் கேட்டீங்கன்னா அதுக்கு தனியா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்றேன்னா கூட அப்லோட் பண்றேன். மற்றபடி கியூபிக் வெப் வாலெட் எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல, பெர்ஃபெக்ட்டா தான் எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. கியூபிக்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது என்ன ஸ்டேட்டஸ்ல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டாவே ஷேர் பண்ணிருக்கிறேன். சோ பார்க்கலாம் கியூபிக் என்ன நடக்க போகுது. அது வந்து நாளைக்கே பம்ப் ஆகுமா, இல்ல அடுத்த வாரம் பம்ப் ஆகுமா, இல்ல இன்னொரு அடுத்த மாசத்துல பம்ப் ஆகுமா அப்படின்றதெல்லாம் தெரியல. கியூபிக் வந்து சூப்பர் சாலிட் 100x கோயின், இதைத்தான் நான் எகைன் நம்ம சேனல்ல நான் சொல்லிக்கிறது. அதே சந்தர்ப்பத்துல ஒண்ணு நல்லாவே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கியூபிக் 100x அப்படின்னு நான் சொல்றேன்றதுக்காக கியூபிக்ல தான் என்னோட மேஜரான ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம் இல்ல. நம்ம சேனல்ல நீங்க கண்டினியூஸா பாத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அது எந்த கோயின் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ கியூபிக்கை நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன், கேஸ்பாவை எந்த இடத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி வந்தா மட்டும்தான் தெரியும். ஒரே வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கியூபிக்ல வைத்து 100% இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த மனசு இருக்கு தெரியுமா, கீழே வந்தாலும் அதை ஏத்துக்கிறது அந்த மனசு இருந்துச்சுன்னா 100% வச்சுக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்ல. ஏன்னா கியூபிக் வந்து இன்னும் வந்து சேஃபான ஜோனுக்குள்ள நுழையல, கேஸ்பா மாதிரி நுழையல, இன்னும் வந்து அதுக்கு வேலை திட்டங்கள் இருக்குது. பட் எனிவே இருந்தாலும் கியூபிக் வந்து சூப்பர்வான ஒரு கோயின். நீங்க பை பண்ணல அப்படின்னா இப்ப கூட பை பண்றேன்னா பை பண்ணிக்கலாம் கியூபிக் கோயின்ல. சோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ போடாத டைம்ல ஒரு 3 வீக்ஸா வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இமெயில் எல்லாம் வந்து இமெயில் பண்ணிருந்தீங்க. சோ அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு. சோ பாக்கலாம், நெட்ஃபிளிக்ஸை விட்டு முதல்ல வெளியே வரேன், வெளியே வந்தா தான் என்னால கண்டினியூஸா ரெகுலரா வந்து வீடியோ கூட அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். அதாவது பேனிக் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.